ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆச்சி பேசுகிறேன். பொங்கல் பண்டிகை ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த பொங்கல் பண்டிகையே பாரம்பரியமான தமிழர் திருநாள். இந்த தமிழர் திருநாளை சிவகங்கை மாவட்டம் நெற்குப்பையில் சாத்தஞ்சட்டி விட்டு வகையறா 5 தலைமுறையினர் ஒன்று கூடி கூட்டு பொங்கலாக மிக சிறப்பாக எல்லாரும் ஒரே மாதிரி வேஷ்டி, ஒரே மாதிரி புடவை அணிஞ்சு கலை நிகழ்ச்சிகளோட சீரும் சிறப்புமாக ஒரு 7-8 வருஷமாக நடத்திக்கிட்டு வராங்க. இந்த சாத்தஞ்சட்டி வீட்டில் நடந்த கூட்டு பொங்கல் நிகழ்வுகளை இந்த வீடியோவில் நாம் காணலாம் வாங்க. அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என்னுடைய பெயர் நித்திய கல்யாணி சாத்தப்பன். நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். எங்களோட குடும்ப உறுப்பினர்கள் வெளிநாடுகள்லேருந்து இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுறதுக்காக சிவகங்கை மாவட்டம் நெற்குப்பைக்கு வந்திருக்காங்க. வெளிநாட்டிலேருந்து மட்டும் இல்லை, வெளி ஊர்கள் அப்புறம் வெளி மாநிலத்திலேருந்து இங்கே வந்திருக்காங்க நிறைய பேர். கிட்டத்தட்ட 27 குடும்ப உறுப்பினர்கள், 75 பேர் உறுப்பினர் இன்னைக்கு பொங்கல் விழாவில் கலந்துக்கிறதுக்கு வெளிநாட்டிலிருந்து மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வெளியூர்களிலிருந்து நிறைய பேர் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 27 குடும்ப உறுப்பினர்கள், 100க்கும் மேற்பட்டோர் இந்த குடும்ப விழாவில் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கோம். இந்த குடும்ப விழாவுக்கான ஆரம்ப ஏற்பாடுகள் கிட்டத்தட்ட நவம்பர் மாதத்திலேயே தீபாவளிக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருவோம். ட்ரெஸ் எடுக்கிறதுலேருந்து ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பொருள்கள் சேர்க்க ஆரம்பிக்கிறது, விளையாட்டு போட்டிக்கான பொருள் வாங்குறது, பரிசு பொருள்கள் வாங்குறதுன்னு நிறைய இதுக்கு பின்னாடி நிறைய வேலை இருக்குது. எங்களோட உறுப்பினர்கள் ஒவ்வொருவருமே வேலையை பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப ஈடுபாட்டோட செயல்படுறாங்க. யாரும் 2018லேருந்து 2018லேருந்து நாங்கள் இந்த பொங்கல் விழாவை ஒவ்வொரு வருஷமும் இங்கே ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டோம். இங்கே ஈஸியாக ரொம்ப சந்தோஷமாக ஆடி பாடி கொண்டாட முடியுது. இந்த வருஷம் 4 நாள் லீவு கிடைச்சதுனால ஞாயிற்றுக்கிழமையே வந்துட்டோம். வெளியில் போனோம், எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போனோம். அதுக்கப்புறம் நிறைய விளையாட்டு போட்டி வச்சு நாங்கள் விளையாண்டுக்கிட்டோம். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள்.
கோழியை போலவே இந்த கூட்டம் காப்பது யாருங்க? அழகான அம்மனை போலவே இந்த அப்பத்தாவ பாருங்க. உளிங்க கூட 10 நாள் தூங்கலாம். உன்னகத்து கண்ணீருக்கும் வேறுபாடு Okay. ஸ்டார்ட் கேமரா பார்க்காதீங்க.
தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, மற்ற தெய்வ வழிபாடெல்லாம் செய்யணும். நம்ம நகரத்தார்கள் அதெல்லாம் தவறாமல் செய்வோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த விருந்து, நோக்கக்குலையும் அணிச்சப்பூ வந்து மோந்து பார்த்தா போயிடுமா, மோந்து இருந்து நோக்கக்குலையும் விருந்துன்னு சொல்லுவார். அந்த மாதிரி விருந்து வந்து நம்ம வீட்டுக்கு வந்தவங்களை வந்து விருந்து கொடுத்து நம்ம வந்து அவங்க மோசி எடுக்காம விருந்து கொடுக்கணுமா. அதில் வந்து இப்படித்தான் பாருங்க, ஒரு குடும்பத்தில் 2 பேர் இருந்தாங்க, கணவன் மனைவி. அந்த மனைவியோட தம்பி துபாயிலேருந்து வந்திருந்தார். திடீர்னு வந்துட்டார். வந்தவொடனே அந்த அம்மா சொன்னாங்க, பின்னாடி கூப்பிட்டு அடிப்படையில், ஏங்க தம்பி வந்திருக்காரு, ரொம்ப நாள் கழிச்சு 4 தோசைக்கு தான் மாவு இருக்கு, ஒரு பாக்கெட். வீடியோவை கண்டுகளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி. எல்லாரும் எப்பையும் எங்கேயும் இதே போல் சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்கணும்னு அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.